இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி கழக நிர்வாகி. 2026 சட்டசபை தேர்தல் களம் அனல் பறக்க துவங்கியுள்ளது. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கி நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட பல பிரபலங்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் தவிக சார்பில் வேட்பாளர் கனிமொழி களமிறக்கப்பட்டுள்ளார். ஜோதிடராக உள்ள இவரை இன்ஸ்டாகிராமில் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். அவர் புரொஃபைலில் சிறந்த ஜோதிடர், அட்வொகேட், வாஸ்து எக்ஸ்பர்ட், லவ் ஸ்பெஷலிஸ்ட் எனவும் கூறியுள்ளார். இவரது ஜோதிடம் மூலம் கேன்சரை தீர்க்கலாம் என்று பேசிய வீடியோ வைரலாகி உள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்க துவங்கியுள்ள நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட பலர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் கவுண்டமன்ற சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் கனிமொழி அவர்களிடம் தேர்தல் வியூகம், மக்களை எவ்வாறு சந்திக்கப் போகிறார், மக்களிடம் எந்த பிரச்சனைகளை சரி செய்ய போகிறார் என்பதை தொடர்பாக அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாவிக சார்பில் போட்டியிடுறீங்க கவுண்டம்பாளையம் தொகுதியில், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வேற லெவலுங்க. அதாவது ஒரு புதுசாக ஒரு நியூபார்ன் ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுதுன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கட் ஃபீலிங்க, ஒண்டர்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. இப்போ ஏடிஎம்கேவும் திமுக வந்து பணபலத்தில் அங்கே காசு மலை குடிப்பாங்க, அதை எதிர்த்து உங்களோட சவால் எப்படி போட்டி போட போகிறீங்க? தாவேக்க பொறுத்த வரைக்கும் காசுங்கிற சப்ஜெக்டே கிடையாதுங்க. ஏன்னா நேற்று நீங்கள் வந்து பார்த்தா இந்த கேள்வி உங்ககிட்ட வந்திருக்காது எங்கள் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, சரிங்களா? தாவேக்க பொறுத்த வரைக்கும் பணம், காசு, ஜாதி, மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதா மக்களுக்கு யார் செய்யறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தாங்க இங்கே நம்ம வந்து தீர்மானம் செஞ்சுருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டருங்கிற மாதிரி தளபதி என்ன சொல்றாங்களோ அந்த வழியில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பெரிய கட்சிகள் போட்டிடுறாங்க, நீங்கள் முதல் போட்டிடுறீங்க, உங்களோட மனநிலை எப்படி? அதே சொன்னாங்களே, கட்சியை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லைங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது ஆகுதுங்க. மக்கள் எங்கள் பக்கம் பலமாக இருக்காங்க, அதனால கட்சியை பற்றி யோசனையே கிடையாது. மக்களுக்காக வரோம், மக்களுக்காக மக்களுடன். இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்னென்ன மாதிரி யூகங்கள் வச்சிருக்கீங்க, எப்படி இதன் அடிப்படையில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெண்களுக்கான மேனிஃபெஸ்டோ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோங்க. ஏகப்பட்ட கட்சிகள் நிறைய கொடுத்துருக்கு. எங்களை பத்தி பெரிய ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அந்த மாதிரி கிடையாது. புதுசா நாங்க வந்து செஞ்சாதான், அதனால நாங்க களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வளவலன்னு பேச்சே வேண்டாங்க, செயலை காட்டிடுறோம். விஜய் அரசுக்கு வந்து வெற்றி பெற்றாருன்னா என்ன பண்ணுவாருங்க மக்களுக்காக, பெண்களுக்கு குறிப்பா? பெண்களுக்காக வந்து நீங்க வந்து இந்த அறிவிக்கை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அறிக்கையில வந்து எக்கச்சக்கமான இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆகட்டும், உங்களுக்கு மாதமானா வந்து அவங்களுக்கான உரிமை ஊதியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சர்ச்சைகள் அதன் ரீதியாக வந்துட்டு இருக்குங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா யூத்துக்கான மேனிஃபெஸ்டோ என்ன அப்படிங்கிறது விட்டுருக்காங்க, ரைட்டுங்களா? பெண்களுக்கு ஆயிரங்கள் என்ன சொன்னாலுமே இது வரைக்கும் அந்த கட்சிகள் எந்த மாதிரி அப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து நேற்று தளபதி முன்னாடி வந்து சதபம் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எதுவும் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கே இருக்கக்கூடிய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி எதுவும் கிடையாது. மக்களுக்காக, அதுவும் பர்டிகுலராக வந்து பெண்களுக்காக பாதுகாப்பாகட்டும், உங்களுக்கு அவங்களுக்கான பண உதவி அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை வாய்ப்புகளையும் அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் மட்டும் தான் நாங்கள் முழுசாக கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து ஜோதிடம் அந்த மாதிரி எல்லாம் தகவல் கொடுக்குறீங்க. எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் இந்த முறை வெற்றி பெற வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அது ஜோதிடம்லாம் பார்த்தாச்சுங்க, பார்க்க தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்குறோம். அதனால் வந்து வெற்றிகளை பற்றி பேசவே வேண்டாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து ஜோதிடர்கள் எப்படி வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரலாம், அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுருக்குங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறோம். அதான் இந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் பெரிய தொகுதி, மக்களை நீங்கள் எப்படி சந்திக்க போறீங்க? மக்களை எந்த மாதிரி சந்திக்க போகிறீங்க? இப்பயே சந்திச்சு தாங்க இருக்கிறோம். இப்போ வந்து புது தொகுதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைங்க பெரிய தொகுதி அப்படிங்கிற மாதிரி முகாந்தரம் இல்லாம இத்தனை நாள் வந்து என்னோட வேலைகள் என்னவோ வந்து எனக்கு கவுண்டம்பாளையம் பரிச்சயமான ஒரு இடம் தான், ரைட்டுங்களா? இப்ப வந்து தளபதியோட முகாந்தரத்தோட உள்ளுக்குள்ள இறங்கிருக்கோங்க. இந்த ஒரு வித்தியாசம் தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி நாங்க வந்து 100% ஃபுல் கவரேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் என்னென்ன மாதிரி நலத்திட்ட பணிகள், இந்த கவுண்டம்பாளையத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா, அது அந்த பிரச்சனைகள் என்ன செய்யப்படலாம்? பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு, இன்சஃபிஷியன்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு, உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, கரெக்டாக
ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய பேசிக்ஸை நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கே நியர்லி ஒரு 1 இயர். ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஏதோ மைக் வச்சிருக்கீங்க, நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது. அதனால எதுனாலும் வந்து செயல்களை காட்டும் போது நீங்கள் வந்து பேசுங்க. இப்போ டோட்டலாக வந்து மேனிஃபெஸ்டோ வந்து தாவேக்கா சார்பில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களுக்கு நீங்கள் மக்களை சென்றடையக்கூடிய வகையில் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வச்சுருக்கோங்க, ரைட்டுங்களா? ஒவ்வொன்றா காட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். பல ஐடியாஸ் இருக்குங்க, ஏரியாஸ் தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா தொகுதிகளுக்குள்ளார நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் உங்களுக்கு மக்கள் வந்து கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும் இருக்காங்க, ரைட்டுங்களா? கவுண்டம்பாளையம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து கம்ப்ளீட்டாக ரூரல் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. அவங்களுக்குலாம் பேசிக்ஸே கிடையாதுங்க, சரிங்களா? அதனால அந்த அம்யூனிட்டிஸை பண்ணி கொடுப்போம் முதல் பேசிக்காக. சில பேர்த்துக்கு வந்துட்டு உணவு இருக்கக்கூடிய இடமே பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு வேலைகள் பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம வந்து சரி பண்ணிகிட்டே வரலாம். இப்போ அங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா பெரிய தொகுதி, வாக்காளர்களும் அதிகம் கூட்ட தொகுதி, இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் உங்களோட முன்னெடுப்பு எப்படி இருக்கும்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க. அதனால வந்து நம்மளோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டோவில் வந்து இந்த போதைப் பொருட்கள் இந்த விஷயங்களை வந்து தடுப்பு அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் சரியானாலே வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆயிடுவாங்க. அதனால க்ரோத் கொண்டு வந்துடலாங்க. அதனால எந்த உரிமையும் வேண்டாம். பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக நிச்சயமாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து மெயினான ஒரு கோர் பிரின்சிபலே அதுதாங்க. அதனால அது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம்.